ஹாய், வாங்க சுவியம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சுவியம்னா வேர்க்கடலை சுவியங்க. அது பாருங்கள், வேர்க்கடலை ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சு வேர்க்கடலை இது வேக வச்சு மிக்சியில் அரைச்சா தான் நல்லா மாவு மாதிரி வரும். கடலைப்பருப்பு வேக வச்சு அரைச்சா எப்படி மாவு மாதிரி வருது, அந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், வேர்க்கடலை வேக வச்சு வேர்க்கடலை இதை மிக்சியில் போட்டு சுற்றிக்கலாங்க. அப்படியே குறைன்னு அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு. இது பாருங்கள், மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சிக்கலாம். சும்மா அந்த பவுட்ரு பண்ணுற மாதிரி போட்டு குறைன்னு தண்ணிக்குன்னு ஊற்றக்கூடாது. அது என்ன வேக வச்சதுனால நல்லா சூப்பராக மாவு மாதிரி அரைஞ்சிடும். இது பாருங்கள், ஒரு சுற்றி வச்சா மறுபடியும் போட்டு அப்படியே 2 சுற்று சுற்றணும். சூப்பராக அரைஞ்சிடுச்சுங்க. அது பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் மாவு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சாச்சுங்க. கையால் தள்ளி ஒன்று அப்படியே கெட்டியாக இருக்கும், உப்புமாவு மாதிரி. வேர்க்கடலை நல்லா ஹெல்த்தியானதுங்க. வேர்க்கடலை சாப்பிட்டாலும் நல்ல விஷயந்தான், உடம்புக்கு நல்லது, சத்து. இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்களாம் வேர்க்கடலை டெய்லி ஒரு 4 பருப்பு சாப்பிட்லாம். வறுத்து சாப்பிட்லாம், பச்சை வேர்க்கடலையாக சாப்பிட்லாம், அவிச்சு சாப்பிட்லாம். வேர்க்கடலையில் சுவியம் செய்ய போகிறோம். ஆல்ரெடி இதில் சுவியானுக்கு வெல்லம் போட்டால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் வெல்லம் போட்டால் இது வேக வச்ச பருப்புன்றதுனால வெல்லம் போட்டோம்னாக்கா அதில் கொஞ்சம் கொலன்னு உருண்டை பிடிக்க வருது. அதனால் சர்க்கரை சுகர் போட்டுக்கலாம் இனிப்புக்கு. சுகர் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. சுகர் போட்டுக்கலாங்க. சுகர் போட்டு நல்லா மசிச்சுட்டு அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதாங்க பிசைஞ்சிக்கணும். சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா, அதில் அப்படியே ஃபுல்லாக அழகாக மசிச்சு பிசைஞ்சிட்டு ஏலக்காய் போடணும் வாசனைக்கு. எங்கள் வீட்டில் ஏலக்காய் போட்டால் என் பசங்களுக்கு பிடிக்காது அந்த வாடை. அதனால் நாங்கள் ஏலக்காய் போடல. அந்த பவுட்ரு
இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் போடுங்க, செய்கிறதா இருந்தால் போட்டு செய்யுங்க. உருண்டை பிடிச்சாச்சுங்க. உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இது எத்தனை உருண்டை வரும்னு தெரியல, பிடிச்சிட்டு காமிக்கிறேன் எத்தனை உருண்டை வந்ததுன்னு. நல்லா வேர்க்கடலையே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சு வேர்க்கடலை மென்று சாப்பிட்டா அதில் இன்னும் இனிப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது. அதுவும் இல்லாமல் எண்ணெயில் உருண்டை பிடிச்சி சுவையாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் அதோடு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வேர்க்கடலைனாலே எதில் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வரையும் 10 உருண்டை வந்துடுச்சுங்க. இன்னும் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இன்னும் ஒரு உருண்டை வரும் போல் இருக்குது. 11 உருண்டை வந்து போகுது. கால் கிலோ வேர்க்கடலை தான். இது எங்கள் வயல் வேர்க்கடலைங்க. நாங்கள் காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை, ஊர்லேருந்து வந்தது. வேக வச்சு சாப்பிட்லாம். டெய்லி ஏதோ வறுத்து சட்னி அரைக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம் எப்பவுமே நாங்கள் வீட்டில். அதை தான் போட்டு ஒரு டம்ளர் ஊற போட்டு காஞ்ச வேர்க்கடலையே எடுத்துகிட்டு வந்தோம் ஊர்லேருந்து. வாங்க அதுக்கு மாவு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கோதுமை மாவுங்க, கோதுமை மாவு கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கணும். பாதிக்கு பாதி மாவு சேர்த்துக்கணுங்க. மைதா மாவு, கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணும். மூணு மாவு சேர்ந்தால் தான் நல்லா மேலே இருக்கிற அந்த சுவையான வந்து மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக வரும். ரெசிப்பியாக உள்ளே இருக்கிற பூர்ணம், இனிப்பு இதெல்லாம் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும். எல்லா சுவையானும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து வேர்க்கடலை சுவையாக இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ. நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. வாயுலாம் இல்லை வேர்க்கடலையில். மற்ற பருப்புலாம் வந்து கடலை பருப்புலாம் வாயு. இது பாருங்கள், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். உப்பு அதுக்கு கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருக்கணுங்களா, அதனால் கொஞ்சம் கலருக்கு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டால் போதும். கலர் பவுட்ருலாம் வேண்டாம், அது அவ்வளோ நல்லது இல்லை. நான் எந்த சமையலுக்கும் அதிகம் கலர் பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டேன். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் லைட்டாக, நம்ம சமையல் மஞ்சள் பொடி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அப்படியே கரைச்சி, தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு எந்த அளவுக்கு கரைக்கிறோமோ, அப்படி இட்லி ஊற்றுறதுக்கு மாவு டிக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டா போகும். அப்போ தான் நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சு எடுத்து மாவுக்குள்ளே போட்டால் மாவில் ஒட்டணும். அந்த உருண்டை மேலே மாவு ஒட்டணும். கெட்டியாக இருந்தால் தான் ஒட்டும், தண்ணியாக இருந்தால் ஒட்டாது. அப்புறம் அது என்ன பண்ணும், வேக வைக்கும்போது அது இனிப்புனால அப்படி எண்ணெய் பட்ட உடனே பிரிஞ்சு போயிடும். சூப்பர்.
சூப்பராக இருக்குங்க இது. மாவு நல்லா கரைச்சாச்சு, கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி ரெடி பண்ணிக்கணுங்க. பதினோரு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் வேர்க்கடலை இனிப்பு உருண்டை. அதுக்கு தகுந்த மாதிரி மாவு திட்டமாக கரைச்சா போதும். அப்படி இது எக்ஸ்ட்ரா போனாலும் வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக தாங்க பிசைஞ்சிக்கணும். தண்ணிலாம் அதிகம் ஊற்றக்கூடாது, தொடரன்னு ஆகக்கூடாது. இட்லி மாவு எப்படி நம்ம கரைச்சி வைக்கிறோமே இட்லி ஊற்றுறதுக்கு, அந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒட்டாது அந்த உருண்டை. பசங்க லீவில் வீட்டில் இருக்கும்போது இப்போ நல்லா விதவிதமாக செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. அங்கே எங்கே ஈத்துக்குன்னு ஊற சுற்றுறது, வெய்ய ஓவராக இருக்குது. கண்டதை கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க. எது ஒன்று வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. ஸ்நாக்ஸாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும், டிஃபனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நோய் கிடையாது. இதை பார்த்து செஞ்சுட்டு யாராவது கமெண்ட்ஸ் பண்ணணும் எனக்கு. கண்டிப்பாக என் சேனலை பார்க்குறவங்க, எஸ்விஎஸ் ஸ்டடி சேனல் பார்க்குறவங்க இது செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணணும். பாருங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. இது டக்கு டக்குன்னு செய்யணும், செஞ்சால் ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். இன்னொன்று, இந்த வேர்க்கடலை வந்து காஞ்ச வேர்க்கடலைன்றதுனால ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அது ஊறி பச்சையாக வரணும். எடுத்து வாயில் போட்டு மெல்லும் போது நறுக்கு நறுக்குன்னு பச்சை மாதிரி வரும் அந்த வேர்க்கடலை. அந்த மாதிரி வந்த பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 6-7 விசில் விடணும். விசில் விட்டு அதை எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அது நல்லா ஆற வச்சு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும். அதை பொடி பண்ணி அதை அரைக்கும் போதவும் இனிப்பு போடக்கூடாது. சர்க்கரை போட்டாலும் வெல்லம் போட்டாலும் கொல கொலன்னு ஆகிடும். அதை பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். தண்ணி கிண்ணி போட்டு அரைக்கக்கூடாது, அப்படியே அரைக்கணும். அதான் மாவு மாதிரி வந்துட்டு இல்லைங்களா, அது அப்படியே கையால் பாத்திரத்தை மாற்றிட்டு கையால் நல்லா அப்புறம் தான் இனிப்பு போட்டு பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இதை பாருங்கள், வெந்துடுச்சு. திருப்பி விட்டுக்கலாங்க. அது மேல் தோல் மட்டும்தான் வேகணும். உள்ளகத்தெல்லாம் பூர்ணம் வெந்தது தானே, அதனால் ரொம்ப லேட் எடுத்துக்காது, டைமெல்லாம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே திருப்பி விட்டு எடுத்துடலாம் டக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்படி பார்க்கும் போது பாருங்கள் நாக்கில் தண்ணி வரும். கடலை எண்ணெயில் தான் சமைப்போம் நாங்கள், அதுதான் உடம்புக்கு நல்லது. கண்ட எண்ணெய்லாம் சமைச்சோம்னா வேறு எண்ணெய் கொலஸ்ட்ரால் வருது இப்போலாம். இது செக்கு எண்ணெய். நாங்களே வேர்க்கடலை வயலில் அங்கே போடுவாங்க, அதை எடுத்து எண்ணெய் ஆடி கொண்டு வந்து வச்சுக்குவோம் சமையலுக்கு. அப்படியே அந்த வேர்க்கடலை கிடைக்கலனாலும் உங்கள் கடையிலும் வேர்க்கடலை எண்ணெய், கடலை எண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். மற்ற எண்ணெய்லாம் பிசுப்பு அதிகம், அதனால தான் நிறைய பேருக்கு வந்து உடம்பு கொலஸ்ட்ரால் ஏறிடுது. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுவையாக. இதுதானே இந்த லீவ் டைமே, ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, பசங்க டெய்லி ஏதாவது செய்யுமான்னு சொல்ல கொடுப்பாங்க. இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு வீடியோ போடுறேங்க, நீங்களும் பாருங்கள். பார்த்து செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பாருங்கள், புட்டாக உள்ளே பாருங்கள், வேர்க்கடலை அப்படியே பளபளன்னு உதிருது. சர்க்கரை போட்டிருக்கோம், சுகர். நீங்கள் வேணால் வெல்லம் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க. இதேமாரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. நல்லா இருந்ததா, நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
நல்லா இல்லாமல் இருக்க சான்ஸு கிடையாது. இது எவ்வளோ ஹெல்த்தியானது தெரியுமா வேர்க்கடலை. சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.